வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. என்ன மல்லி, சத்தத்தையே காணோம்? என்ன வேணும்? இல்ல, போன வேகத்துல விஜய நீ பாத்திருப்பியே, பார்த்த வேகத்துல எல்லாம் உண்மையை சொல்லிருப்பியே. அவனும் பொண்டாட்டி நீ சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிருப்பானே. அச்சுச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன். அப்ப நீங்க நிஜமா பயப்படதான் போறீங்க. அப்படியா? அச்சுச்சோ, அப்ப இனிமேதான் சொல்லவே போறியா? சரி சரி, பாவம், இன்னைக்கு இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிருப்பல்ல. நான் வேணா ரஞ்சிதா கிட்ட ஜூஸ் ஏதாவது பண்ணி அனுப்பி விடட்டுமா மல்லி? போன வைங்க. ஹே மல்லி மல்லி மல்லி, சொல்ல வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன் பாரு. ஆமா, நீ எப்ப வருவ? எனக்காக ஒன்னும் கேட்கல, நானும் ரஞ்சிதாவும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு திருப்தியா சாப்பிட்டோம். நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி இவ்ளோ இருந்தும் வெண்பா எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. என் மல்லியம்மா வருவாங்க, அவங்க வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கா. எப்படி, உனக்கு வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் உன் புருஷனை பார்த்து பேசிட்டு தான் வருவேன்னு சபதம் போட்டு உட்காந்துட்டு இருக்கியா? அது வந்து வெண்பா ஏன் சாப்பிடல? ஏய், நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீ ஆர்டர் போட தேவையில்ல. நான் சொல்றதுதான் நீ இப்ப கேட்டாகணும். அன்னபூரணி சாக கிடக்குறாங்கன்னு உனக்கு போன் வந்துச்சா? உங்களுக்கு எப்படி? இத பாரு, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் என்கிட்ட கேட்காம எதுவுமே நடக்காது. போ, முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. உன்னால முடிஞ்சது அது மட்டும்தான். அதை விட்டுட்டு என் தம்பி கிட்ட பேசியே திருவன்ல உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காத. என் தம்பி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அவனை நான் பாத்துக்கிறேன். மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். ஓகே சார், ஓகே. சிஸ்டர், என் பெரியம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கால் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. சிஸ்டர் பாருங்க. பேர் என்ன மேம்? மல்லி. இதோ பாக்குறேன். அப்படி யாரும் அட்மிட் ஆகலையா மேம்? சாரி, அவங்க பேர் அன்னபூர்ணி, என் பேர் தான் மல்லி. ஓ, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சிஸ்டர். என் பெரியம்மா எப்படி இருக்காங்க? சிஸ்டர் சொல்லுங்க மேம். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அட்டெண்டர். ஓ சரி, வாங்கம்மா, ஃபார்ம்ல சைன் பண்ணனும். சிஸ்டர் எப்படி இருக்காங்க அவங்க? அவங்கள நான் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க என்னோட பெரியம்மா. எப்படி ஆச்சுன்னு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியாதா? இல்ல சிஸ்டர், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கால் மட்டும் தான் வந்தது. அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்ப ஏதோ கார் இடிச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஐயோ கடவுளே, பெருசா ப்ராப்ளம் இல்லல? இல்லம்மா, பொதுவா அட்டெண்டர் இல்லாம நாங்க கேஸ் எடுக்க மாட்டோம். சீஃப் டாக்டர் அந்த சமயத்துல இருந்ததுனால அவர் ஓன் ரிஸ்க்ல அட்மிட் பண்ணிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்போ நான் என் பெரியம்மா பார்க்கலாமா? தலையில அடிபட்டு ப்ளீடிங் ஆயிருக்கு. ஐயோ கடவுளே. சோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஸ்கேனுக்கு அவங்களை அனுப்பியிருக்கோம். முருகா, என் பெரியம்மா கொண்டு ஆக கூடாது. அவங்களை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, கெஞ்சி கேக்குறேன். சிஸ்டர், சின்ன காயம் தானே, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அப்படி சொல்ல முடியாதுமா. சிடி ரிப்போர்ட் வந்தாதான் எதுவும் சொல்ல முடியும். இன்டர்னல்லா என்ன பாதிப்பு இருக்குன்னு இப்ப சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க.
இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை வந்தா நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, அவரை ஜெயில போடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஆறுதலா ஆதரவா இருக்கிறது என் பெரியம்மா மட்டும்தான். அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. முருகா, ஏன் இப்படி சோதிக்கிற? அச்சச்சோ, வெண்பா கிட்ட சொல்லாம ஓடி வந்துட்டோம். அவ சாப்பிட்டுப்பாளா என்னன்னு கூட தெரியலையே. மல்லியம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. காலையில டாடா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. டாடாவும் இன்னும் வரல. மல்லியம்மா டாடா கூட்டிட்டு வரதா போயிருக்காங்களா? மல்லி எதுக்காக கால் பண்றா? ஒருவேளை ராஜிமா சொன்ன மாதிரி சீன் மாறிடுச்சா? எதுவா இருந்தா என்ன, போன் அட்டென்ட் பண்ண வேண்டாம். போன் எடுக்க மாட்டேங்கிறா. வெண்பாவை எப்படி சாப்பிட வைக்கிறதுனே தெரியலையே. என்ன பாக்குற? அன்னோன் நம்பர் தான், போ. நம்மள சுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஆக்சுவலி வீட்டுக்கு சில ஃபைல்ஸை மட்டும் தான் மேனேஜர் கொண்டு வந்திருந்தாரு. நான் அதை மட்டும் தான் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் மத்த எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துருப்பேன்னு நினைச்சேன். இவ்ளோ நாள் நீ ஒரே ஆளா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிருக்க. இப்ப கம்ப்ளீட்டா உள்ள நுழைஞ்ச உடனே தான் தெரியுது ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு விஜய். தலையும் புரியல, வாலும் புரியல. இந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாக் வைக்கணுமா இல்ல அப்படியே பேக் பண்ணி அனுப்பி வைக்கணுமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். யாருக்குமே எதுவுமே கரெக்டா தெரியல. எல்லாருமே நீ தான் கரெக்டா டிசைட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? அக்கா, ஏய், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும்டா. நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நானே எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறேன். உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க வேண்டான்னு பாக்குறேன். பாவம், நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அக்கா, வெண்பா வெண்பா எப்படி இருக்கா? சாப்பிட்டாளா? என்ன ரொம்ப தேடுறாளா? நீ என்ன சொல்லி வச்சிருக்க? அவளை ஏமாத்தவும் முடியாது. அவ எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுப்பாள்ல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாள்ல. நாம எதை பத்தி கேட்டா இவன் எதை பத்தி பேசுறான் பாரு. எப்ப பாரு வெண்பா வெண்பா வெண்பாதான். ஊர்ல வேற எவனும் புள்ளையே பெத்து வளர்க்கலையா? இவன் மட்டும்தான் விசேஷமா புள்ள பெத்து வளர்க்கறான். அக்கா, என்னக்கா அமைதியா இருக்க? என்ன விஜய், என்ன கேட்ட? இல்லக்கா, வெண்பா எப்படி இருக்கான்னு கேட்டேன். அதையே கேக்குற? உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சேன். நீ இப்படி கேக்குற. என்னதான் பண்ண சொல்ற? என்னக்கா, என்னாச்சு? சொன்னா நம்ப மாட்ட. மல்லி அவளை அவ்வளோ கெடுத்து வச்சிருக்கா. சின்ன விஷயத்துக்கு கூட அவ அவ்வளோ அடம் பிடிக்கிறா. நானும் ரஞ்சியும் எவ்வளவோ கெஞ்சிரும், சாப்பிடவே மாட்டேங்கிறா. மல்லி இருப்பாள்ல, அவ சாப்பிட வச்சிருப்பாள்ல.
இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க பாத்தியா? அவளை பத்தி பேசவே வேணான்னு பார்த்தா கூட இப்ப பேசுற மாதிரி ஆயிடுச்சுல. அக்கா ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்ல விஜய், அவளை பத்தி நான் என்ன சொன்னாலும் நான் என்னமோ அவளை பிடிக்காம இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற மாதிரி நீ நினைக்கிற. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. இல்ல விஜய், நீ அப்படிதான் நினைக்கிற. இத பாரு, புருஷன் பொண்டாட்டி உங்களை பிரிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? உன்னை போலீஸ் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்தாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மேடம் அப்படியே வீட்டை விட்டு போனவங்க தான். இன்னும் வரல. எங்க போனாலும் என்னவோ, ஒரு விவரமும் இல்ல. என் மேல கோவமோ வருத்தமோ வேணா இருக்கட்டும், நீ வீட்ல இல்லாத நேரம் என்கிட்ட சொல்லிட்டு போணுமா வேணாமா? அக்கா அவ ஏன் இப்படி பண்றா? இப்ப கேட்டு என்ன பண்றது? நான் முன்னாடில இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். நீ தான் கண்டுக்காம இருந்துட்ட. என் பொண்டாட்டி அப்படி கிடையாதுக்கா. அவ அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. அவள மாதிரி ஒரு தங்கமான பொம்பளை இந்த ஊர் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி உண்டான்னு கேப்ப. நான் என்னைக்குக்கா அப்படிலாம் பேசியிருக்கேன்? அப்படி வெளிப்படையா பேசலதான், ஆனா மனசுல அப்படி வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்க. எனக்கு புரியாமலா இருக்கு. அசோக் சார், புருஷன் ஸ்டேஷன்ல கிடக்குறானே, ஒரு பொண்டாட்டி என்ன செய்வா? இங்க நம்ம கூட சார பார்க்க வந்திருக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. வந்திருக்கணும், வரல. அத கூட விடுங்க. அக்கா நான் இருக்கேன், அவ பாத்துப்பான்னு என் தம்பியே அவளுக்கு சப்போர்ட்டா பேசுவான் சார். அக்கா நான் எங்கக்கா அவளுக்கு சப்போர்ட்டா? நியாயத்தை பேசுவோம் விஜய். இங்க கூட வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு விடு. ஆனா பச்சை குழந்தைய அவ தானே பாத்துக்கணும். நீ இருக்கிறப்ப அந்த குழந்தைய எங்களோட பக்கத்துல கூட சேர விடாம அவ பக்கமா இழுத்து வச்சிருந்தால. அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல அவ தானே கூட இருந்து பாத்துருக்கணும். அவ சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு கூட இருந்து கவனிச்சுக்கணுமா இல்லையா? நான் என்னதான் பண்ண முடியும் விஜய்? அவ பாட்டுக்கு புள்ளைய பத்தி கவலைப்படாம வீட்டை விட்டு போயிட்டா. அக்கா என்ன சொல்ற? போயிட்டாளா? ஏன் எங்க? ஏன் எதுக்குன்னு நீ அவளதான் கேட்கணும். எதுவுமே தெரியல. நான் கேஸ் விஷயத்த பாப்பனா, கம்பெனி பிரச்சனைய பாப்பனா, வீட்டு பிரச்சனைய பாப்பனா, நீயே சொல்லு பாக்கலாம். ஆனா மல்லி வெண்பா கிட்ட நல்லா தானே நடந்துப்பா. என்னால நம்பவே முடியல. மல்லி இப்ப ஏன் போனா? பாத்தீங்களா அசோக் சார், நான் சொன்னா அவன் நம்ப மாட்டான். என்னையே திருப்பி கேள்வி கேக்குறான் பாத்தீங்களா? அக்கா நான் அப்படிலாம் சொல்ல வரலக்கா. அவ உன் முன்னாடி நடிக்கிறா விஜய், நீயே நம்புற. குழந்தை அவ நம்ப மாட்டாளா சொல்லு? வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணு விடாம காமிச்சாதான் புரியும். இரு காட்டுறேன், இரு. வெண்பா சாப்பிடு வெண்பா, செல்ல குட்டியில. எனக்கு வேண்டாம். ராஜிமா, வெண்பா அடம் பிடிக்காத வெண்பா, கொஞ்சம் மாற்றம் சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் இருக்கு, சாப்பிடு செல்லக்குட்டி, கொஞ்சமாவது சாப்பிடு. ராஜிமா பாருங்களேன், சாப்பிடவே மாட்டேங்கிறா. மாமா மாமா இப்ப எப்படி இருக்கீங்க? வெண்பா இங்க பாரு, டாடா பேசுறேன். வெண்பா டாடாடா. டாடா எப்படி இருக்க? டாடா என்னாச்சு டாடா? அல்லாதீங்க டாடா, நீங்க அழுதா எனக்கு அழுகழுகையா வருது. நீங்க இங்க வந்துருங்க டாடா, ப்ளீஸ் டாடா. வெண்பா குட்டி நீ சாப்பிடு, டாடா வந்துருவேன். சரியா? எப்ப டாடா வருவீங்க? நான் வந்துருவேன்டா. அத்தை டாடாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. இதோ வக்கீல் அங்கிள் கூட வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க டாடா, ப்ளீஸ் வாங்க டாடா. வெண்பா குட்டி, மல்லி இருக்காளா? அவளை பேச சொல்லு. இன்னும் மல்லியம்மா வீட்டுக்கு வரல. மல்லி எங்க போனா? உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? உங்களை பார்க்கதான் டாடா வந்தாங்க. வந்தாங்களா டாடா? வந்தாங்கம்மா. வெண்பா இங்க பாரு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? சொல்லு வெண்பா. மல்லியம்மா வந்த உடனே நான் சாப்பிடுறேன். இத பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரஞ்சிதா சித்தி இருக்காங்கல்ல, நீ சமத்து புள்ளையா வாங்கி சாப்பிடணும். விஜய் சார் போதும், இன்ஸ்பெக்டர் வந்தா திட்டுவாரு. சரி வெண்பா,
டாடா சீக்கிரம் வந்துடுறேன். நீ சாப்பிடு, பத்திரமா இருக்கணும், சரியா? பாய். பாய் டாடா, சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா. விஜய், ரிலாக்ஸ் விஜய். உனக்கு வேணா என் மேல முழுசா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அக்கா அப்படிலாம் இல்லக்கா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தெரியல விஜய், நீ நிறைய நேரம் மல்லி மல்லின்னு அவளுக்கு சப்போர்ட்டாவே பேசி என்ன ஹர்ட் பண்ணிடுற. அது கூட பரவாயில்ல, தம்பி தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்பவாது அவளை புரிஞ்சுக்கோ. ஆனா நான் அவளை மாதிரி விட்டுட்டுலாம் போக மாட்டேன் விஜய். உன் புள்ள வேற, ஏன் புள்ள வேறயா? நான் கனடால இருந்து இங்க வந்து இருக்கேன்னா இவ்ளோ நாள் நான் உறவெல்லாம் தொலைச்ச மாதிரி இனிமே இருக்க கூடாதுன்னு தான் ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன். இங்க பாரு விஜய், நீ எதை பத்தியும் யோசிக்காத. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பாத்துப்பேன். வக்கீல் சார் நாளைக்கு எப்படியும் உனக்காக ஆஜராகி உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. வெண்பாவை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ இப்ப அவகிட்ட பேசிட்டல்ல, இத வச்சே நான் அவளை சமாதானப்படுத்திப்பேன். ஐயோ, இத மறந்துட்டேன் பாரு. நீ இன்னும் சாப்பிடலன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி உனக்கு சாப்பாடு கொடுக்க பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். வேணாக்கா. உனக்கு எப்படி வெண்பா சாப்பிடலன்னு வருத்தமா இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. இந்தா சாப்பிடு. டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பெரியம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப ரத்தம் போடுச்சுன்னு சொன்னாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? இல்லம்மா, அவங்க கண் முழிச்சிட்டாங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கடவுளே. டாக்டர், ஸ்கேன்ல? ஆமா, சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கல்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெளிக்காயம்தான். ஐயோ, ரத்தம் ரத்தம் ரொம்ப போடுச்சுன்னு சொன்னாங்களே, அதான் நான் பயந்துட்டேன். ரத்தம் வெளியில போறதுதான் ப்ராப்ளம்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அதை கூட அரெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வெளியில தெரியுது பாத்தீங்களா, அதுல பெருசா பிரச்சனை வராது. பட் இன்டர்னலா ப்ராப்ளம் இருந்து அதை கண்டுபிடிக்காம விடுறதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? முதல்ல பதறாதீங்க. இவங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்ல வரதுக்குள்ள இப்படி பதறினா எப்படி? ஒரு விபத்தை எப்படி கையாண்டா பேஷண்ட் தெம்பா இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியமா. இங்க பாருங்க, நான் பொதுவா சொல்றேன். அப்படி ஏதாவது ஆயிருந்தா கோமாக்கு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் சிடி ஸ்கேன் பண்றோம். இவங்களுக்கு நல்ல வேளையா மூளையில எந்த பிளட் கிளாட்டும் இல்ல. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ரொம்ப நன்றி டாக்டர். 1 வீக் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். வீட்ல எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. தலையில ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. சரிங்க டாக்டர். இப்போ நான் பார்க்கலாமா என் பெரியம்மாவை? தாராளமா பார்க்கலாம். தேங்க் யூ டாக்டர். ஓகே, அந்த பேஷண்டோட ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா? செக் பண்ணிட்டீங்களா? பெரியம்மா, ஐயோ ஐயோ, இங்க பாரு மல்லி, இங்க பாரு. ஒண்ணு இல்ல, அழாத அழாத. ஐயோ, பயந்துட்டியா புள்ள? மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.